ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். நேற்றைய தினத்துல நேபாளில் ஏற்பட்ட பெருவெள்ளம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பெருவெள்ளத்தினால நேபாள் நாட்டுல மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்குது. இந்த பெருவெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு? நேபாள் மற்றும் திபெத் அந்த எல்லை பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல் இமயமலை பகுதி தான். அங்க பிரம்மபுத்திரா நதி ஓடிட்டு இருக்குது. அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணத்தினால அங்க அந்த மலை பிரதேசங்கள் தானே, அங்க இருந்த பாறைகள், கற்கள் மற்றும் மரம், செடி, கொடி, மணல் அனைத்துமே அடித்து கொண்டு அந்த நதியோட பாதையவே பிளாக் பண்ணிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அங்க அதுக்கப்புறம் பெய்த அதீத மழை காரணமா அந்த நதியோட நீர்மட்டம் உயரும் போது அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருந்த அந்த அனைத்து பொருட்களையுமே வெள்ளம் போல அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 60 km/hல அந்த நதி அடிச்சுக்கிட்டு வரும்போது அது இந்த நேபாளில் ரசுவா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஓடுற ஃபோட்டை கோசி அப்படின்ற நதியோட கலக்குது. அப்ப இந்த நதியிலையும் அந்த வெள்ளம் ஏற்பட்டு அந்த நதி ஓரங்கள்ல இருக்க கிராமங்கள், கடைகள், மக்கள் மற்றும் வாழ்வாதாரங்கள், மரங்கள், செடிகள் அனைத்தையுமே அடிச்சு மிகப்பெரிய வெள்ளமா மாறி இழுத்துட்டு போயிருக்கு. Mati, 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 mati. Wah, mati. Woi, ruat apa punya mati ya? Wah, kita banget. Kebun na bài cái nó bây giờ. Ôi, machine lòi đi á. Ôi, tay một so bỏ kia. Ôi, cái má cái ba đâu cũng kìa. Ôi. Ôi, machine này. Ôi, vô lên rồi. Wow, wow. Cung rồi. Ôi. Wow. இந்த பெருவெள்ளமானது அந்த நதி ஓரங்கள்ல இருக்க பல கிராமங்களை இது கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்குது. இதனால அங்க கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. 500க்கும் அதிகமான பேர் காணாம போயிருக்காங்க. அவங்கள தேடுதல் பணியும் நடந்துகிட்டு இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கைலாஸ் பர்வதம், இமயமலையில கைலாஸ் பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த கைலாஸ் மலைப்பகுதிக்கு ஆண்டுதோறும் பல நாடுகள்ல இருந்து ஏன் இந்தியால இருந்து கூட பல பகுதியில இருந்து அநேக டூரிஸ்டுகள் அந்த கைலாஸ் மலையை பார்க்க போவாங்க. அந்த மாதிரி போனவங்க கிட்டத்தட்ட 500 பேரு எங்க போனாங்கன்னே தெரியல. இதுல கிட்டத்தட்ட 150 to 200 பேரு இந்தியன்ஸ் சொல்றாங்க. அதுல பல பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கலாம். இந்த மிகப்பெரிய பேரழிவு இந்த சம்பவத்தினால திபெத் எல்லை பகுதிகளிலையும் மேலும் பீகார் அந்த நேபாள் எல்லையை சார்ந்த இந்த பீகார் மாநிலத்திலையும் மிகப்பெரிய அலர்ட் விடப்பட்டிருக்குது. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நேபாள் மிக மோசமான ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு. யாருக்காவது உதவி கிடைக்கணும், மேலும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அந்த இடத்துல மிஸ் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா யாரையாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதன் மூலியமா உங்களுக்கு உதவி கிடைக்கவோ இல்ல யாராவது காணாம போயிருந்தா அவங்கள பற்றிய தகவல் கிடைக்கவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. மேலும் அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கங்க. அந்த ஏரியாவில் இருக்க அந்த பேரழிவுல சிக்கின அனைத்து மக்களும் திரும்ப இயல்பு நிலைக்கு அவங்க வாழ்க்கை திரும்பி நல்லபடியா மாறணும் அப்படின்றதுக்காகவும், மேலும் இது போன்ற வெள்ளங்கள், பேரழிவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த இறைவனை வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அனைவரும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.